இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான நகரில் மாணிக்கம், வளவன் என்று 2 துணி வியாபாரிகள் இருந்தனர். இருவருமே தரமான துணிகளைத்தான் விற்று வந்தனர். ஆனால் அவர்கள் பேசும் விதம் முற்றிலும் வேறாக இருந்தது. வளவன் எப்போதும் முகத்தை உர்ரென்று வைத்திருப்பான். அவசர அவசரமாக பேசுவான். ஒருமுறை ஒரு பெரியவர் அவன் கடைக்கு வந்து, தம்பி, இந்த துணி நல்ல உழைக்குமா? கொஞ்சம் விலை கொடுத்து தர முடியுமா? எடுத்த உடனே விலையை குறைக்க சொன்னால் எப்படி? துணி தரமானதுதான், பிடித்தால் வாங்குங்கள், இல்லை என்று அடுத்த கடைக்கு போங்கள் என்று கடுகடுப்பாக கூறினான். அந்த பெரியவர் மன வருத்தத்தோடு கடையை விட்டு வெளியேறினார். அதே பெரியவர் அடுத்து மாணிக்கத்தின் கடைக்கு சென்றார். மாணிக்கம் அவரை இன்முகத்தோடு வரவேற்றான். வாருங்கள் ஐயா, உங்களுக்கு என்ன மாதிரியான துணி வேண்டும்? என் அன்போடு கேட்டான். பெரியவர் அதே கேள்வியை கேட்டார். அதற்கு மாணிக்கம் புன்னகையுடன், ஐயா, இது நெசவாளர்கள் கைகளால் நெய்த நல்ல தரமான துணி. உங்களுக்காக கொஞ்சம் லாபத்தை குறைத்துக் கொள்கிறேன். நீங்கள் கட்டினால் மிகவும் கம்பீரமாக இருக்கும் என்று மிக மென்மையாக கூறினான். மாணிக்கத்தின் கனிவான பேச்சில் மகிழ்ந்த அந்த பெரியவர் தனக்கு மட்டுமன்றி தன் குடும்பத்தினர் அனைவருக்கும் சேர்த்து நிறைய துணிகளை வாங்கினார். வளவனிடம் நல்ல துணிகள் இருந்தும் அவனுடைய கடுமையான பேச்சால் அவனுக்கு வியாபாரம் இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டது. மாணிக்கமோ தன் இனிய சொற்களால் மக்களின் மனதையும் வென்றான், வியாபாரத்திலும் சிறந்து விளங்கினான். நம்மிடம் எவ்வளவு திறமைகளும் நன்மைகளும் இருந்தாலும் நாம் பேசும் இன்சொல்லே நம்மை பிறருக்கு பிடிக்கும்படி செய்யும். அவற்றை விடுத்து கடுமையான சொற்களை பேசுவது சுவையான பழங்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கசப்பான காயை தின்பதற்கு சமம்.